மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய அற்புதமான நோய் தீர்க்கக்கூடிய மூலிகை நீர்ப்பாங்கான இடங்களில் வளரக்கூடிய ஒரு மூலிகை. அந்த அற்புதமான மூலிகை நீர்முள்ளி. நெருஞ்சில், நீர்முள்ளி, பூலாப்பூ இந்த மூன்றுமே சிறுநீரகத்திற்கு மிகச்சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. சிறுநீரக தொற்று உள்ளவங்க, சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவங்க இந்த நீர்முள்ளியை பயன்படுத்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கடந்த 15 வருடங்களாக சிறுநீர் தொற்று, சிறுநீர் செயலிழப்பு போன்ற பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் தலைமை மருத்துவமனைகளில் இந்த டயாலிசிஸ் சென்டர் என்பது அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணங்கள் நாம் உண்ணக்கூடிய உணவுகள், முறையற்ற தூக்கம், உடற்பயிற்சி இன்மை. இந்த காரணங்களால் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள், யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட் என்று சொல்லக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேறாமல் இரத்தத்திலேயே தங்கி தங்கிய அந்த கழிவுகளானது சிறுநீரகத்தை பாதித்து முழுமையான சிறுநீர் செயலிழப்பு ஏற்பட்டு டயாலிசிஸ் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அவல நிலை இருந்து வருகிறது. இந்த டயாலிசிஸிலிருந்து மீட்டு வருவதற்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய யூரியா, கிரியேட்டினோட அளவை குறைப்பதற்கும் இந்த நீர்முள்ளியானது மிகச்சிறந்த மருத்துவ பயனுள்ள ஒரு பொருளாக பயன்படுகிறது. இந்த நீர்முள்ளியானது பொடிகளாக கிடைக்கிறது. இந்த நீர்முள்ளி பொடியை 1 டம்ளர் தண்ணீருக்கு 1 டீஸ்பூன் என்ற வீதத்தில் போட்டு காய்த்து வடிகட்டி காலை மாலை என்று 2 வேளையும் பருகும்போது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், யூரியா, கிரியாட்டினின் சிறுநீர் மூலமாக, வேர்வையின் மூலமாக வெளியேற்றப்படும். அது மட்டும் இல்லாமல் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுப்பதனால் இதயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக சிறுநீர் செயலிழப்பு உள்ளவர்களுக்கு விதை வீக்கம், விதைப்பை வீக்கம் மற்றும் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தினால நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. மூச்சிறைப்பு அதிகமாக இருக்கும், இரத்த சோகை அதிக அளவில் காணப்படும். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக இந்த நீர்முள்ளி கஷாயத்தை பருகும்போது உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கப நீரை வெளியேற்றி மூச்சிறைப்பிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் இரத்த சோகையை குறைப்பதற்கும் நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக இந்த சிறுநீர் ப்ராப்ளம் உள்ளவங்க அல்லது சிறுநீரக கோளாறுகள் உள்ளவங்களுக்கு இந்த நுரையீரலை சுற்றி நீர் கோர்த்து கொள்ளும். அதனால் பார்த்திங்கன்னா, அதாவது நிமோனிக் கண்டிஷன்ஸ் வரும், அல்லது நுரையீரலில் ஏற்படக்கூடிய மூச்சு விடுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது. நுரையீரல், அதே போல் சிறுநீரகம், தோல், இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்ட உறுப்புகள். சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லது நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தோலில் கருமையான நிறத்தை மாற்றி இந்த தோலின் நிறத்தை பார்க்கும்போதே சிறுநீரகத்தில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர முடியும், நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த நீர்முள்ளி கஷாயத்தை தொடர்ச்சியாக நாம் எடுக்க அந்த தோலில் ஏற்படக்கூடிய கருமையான நிறத்தை மாற்றி தேக ஆரோக்கிய நிறத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த நீர்முள்ளி கஷாயமானது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. குறிப்பாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை கழுத்து வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, மூட்டுகளில் நீர் கோர்த்து கொள்வது. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக அளவில் இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கு முக்கியமான முதற் காரணம் விட்டமின் டி சத்து பற்றாக்குறைவு. இந்த விட்டமின் டி சத்து இயற்கையாகவே சூரிய ஒளியில் இருக்குது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. பொதுவாக நம்ம ஆரோக்கியத்திற்கான நேரத்தை ஒதுக்கிறதில்ல. அப்படி ஆரோக்கியத்திற்கான நேரத்தை ஒதுக்கலை அப்படின்னா நோய்க்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும். அது பழமொழியாகவே சொல்லுவாங்க, ஆரோக்கியத்திற்கான நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நோய்க்கான நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சன்பாத் எடுக்கிறதுக்கு, சூரிய குளியல் கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா விட்டமின் டி சத்து பற்றாக்குறைவால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வலிகள்லாம் ஏற்படும். இந்த வீக்கத்திற்கும் வலிகளுக்கும் இந்த நீர்முள்ளி கஷாயத்தை காலை மாலை என்று 2 வேளை தொடர்ச்சியாக குடிக்கும்போது அந்த வீக்கத்தை குறைத்து வலியும் குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த நீர்முள்ளி கஷாயமானது ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் நீர்ப்புத்தன்மையை குறைத்து நல்லா அந்த விந்தணுக்களை ஒரு கெட்டி போன்ற ஒரு திரவமாக மாற்றுவதற்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது.
தாது இழப்பு என்று சொல்வார்கள். நிறைய நேரங்களில் இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களுக்கு உடல் உஷ்ணத்தினால அந்த விந்து சக்தியானதை இழந்து அடுத்த நாள் காலையில் உடல் பொலிவு இல்லாமல் உடல் சோர்வு ஏற்பட்டு பலகீனமாக இருப்பாங்க. உடல் தேற்றம் இருக்காது. இந்த உடல் தேராமல் இருப்பவர்களுக்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் என்ற 2 வேளையும் தொடர்ச்சியாக கொடுக்கும்போது உடல் தேரும், விந்தணுக்களின் உற்பத்தி திறன் அதிகமாகும், நரம்புகள் நல்லா வலிமையாகும், தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய அந்த விரிசலை சரி செய்து நல்ல ஒரு ஆரோக்கியமான மனதையும் ஆரோக்கியமான உடலையும் கொடுப்பதற்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது. பொதுவாக உடலில் எந்த வீக்கங்கள் இருந்தாலும் இந்த நீர்முள்ளி கஷாயத்தை தொடர்ச்சியாக நாம் பருகும்போது நல்ல உடல் மாற்றத்தையும் மன மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உடலில் தேவையில்லாத அந்த கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கு இந்த கஷாயமானது பயன்படுகிறது. யானைக்கால் நோய் என்று சொல்வார்கள். இந்த யானைக்கால் நோயில் காலில் ஏற்படக்கூடிய வீக்கம், இந்த காலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தினால சரியான முறையில் நடக்க முடியாது, காலை மடக்கி நீட்ட முடியாது. ஸோ அந்த காலில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தினால நிணநீர் மண்டலங்கள் வந்து தோய்வடைந்து சீரான அந்த நிணநீர் ஓட்டம் இருக்காது. அந்த நிணநீர் ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த விதைகளானது சிறந்த முறையில் பயன்படுகிறது. இந்த நீர்முள்ளி கஷாயத்தை தொடர்ச்சியாக அவங்க 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 30 கிராம் இருக்க மாதிரி போட்டு காய்ச்சி வடிகட்டி ஒரு நாள் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக பருகும்போது யானைக்கால் நோயானது கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். அது மட்டும் போதாது, யானைக்கால் நோய் உள்ளவங்க தொடர்ச்சியாக சில எளிமையான பயிற்சிகள் செய்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நீர்முள்ளி கஷாயமானது குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த நீர்முள்ளியில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தானது கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சி, தோலில் ஏற்படக்கூடிய வறட்சிகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. நிறைய பேருக்கு தோல் வறட்சியால் தோலின் இந்த பொலிவு இழந்து சுருக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தினமும் காலை நேரங்களில் இந்த நீர்முள்ளி கஷாயத்தை தொடர்ச்சியாக கொடுக்கும்போது தோலில் ஏற்படக்கூடிய அந்த மினுமினுப்பான தோற்றங்கள், வறட்சி தன்மைகள், தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகளுக்கு நல்ல ஒரு நிவாரணியாக அமையும். நிறைய நபர்களுக்கு கண்களில் கண்ணீர் வந்து சீராக வராது, கண்களில் வறட்சி தன்மை ஏற்படும். ஸோ இந்த வறட்சி தன்மையை குறைப்பதற்கு நீர்முள்ளி கஷாயத்தை காலை நேரங்களில் போட்டு நம்ம குடிக்க வேணும். ஸோ இந்த நீர்முள்ளி கஷாயமானது மூளை சுருக்க நோய்க்கும் நல்ல ஒரு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. பொதுவாக 60 வயதை கடந்தவர்களுக்கு மூளை சுருக்க நோய், அதாவது செரிபரல் அட்ரோபி என்று சொல்வார்கள், பெருமூளை சுருக்க நோய், சில பேருக்கு செரிபல்லார் அட்ரோபி, சிறுமூளை சுருக்க நோய் ஏற்படும். ஸோ இந்த பெருமூளை சிறுமூளை சுருக்கத்தை குறைப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையை சரியாக பாதுகாத்து கொள்வதற்கும் இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது. இப்படி இந்த பெருமூளை சுருக்கம் சிறுமூளை சுருக்கத்தினால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னா, ஞாபக மறதி, கை காலில் ஏற்படக்கூடிய நடுக்கம், நடக்கும்போது ஒரு இம்பேலன்ஸ், சரியாக நடக்க முடியாது, இதுமான சூழல்கள் உருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக கோபம், அதிக பயம் போன்ற மனம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டுவதற்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது தினந்தோறும் காலை நேரங்களில் பருகும்போது கண்டிப்பாக அந்த மூளை சுருக்க நோயிலிருந்து மீண்டு வந்து இந்த அல்சைமர் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள், கை கால் நடுக்கத்திற்கும் அதே போல் இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொள்வதற்கும் நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கும் இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது. மேலும் இந்த நீர்முள்ளி கஷாயமானது வயிறு உபாதைகள், குறிப்பாக கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமைகிறது. கல்லீரல் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ஒரு மூலாதாரம். கல்லீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது அனைத்து உறுப்புகளையும் சீரற்ற முறையில் செயல்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்படி இந்த கல்லீரலை சுத்தம் செய்து கொண்டால் கண்டிப்பாக அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய கல்லீரலில் சேரக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைப்பதற்கு இந்த நீர்முள்ளி கஷாயமானது பயன்படுகிறது. காலை மாலை என்ற 2 வேளை இந்த நீர்முள்ளி கஷாயமானது பருகும்போது கல்லீரலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள், ஃபேட்டி கண்டிஷன்ஸ், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முறையான இந்த கல்லீரலின் செயல்திறனானது இந்த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை சீர் செய்து உடலின் இயக்கத்தை துரிதப்படுத்துவதற்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நிவாரணியாக இந்த நீர்முள்ளியானது பயன்படுகிறது. மேலும் இது கருமுட்டை உற்பத்தி திறனுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிறது. நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை வந்து சரியாக உற்பத்தி ஆகாமல் அதாவது சினைப்பையில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால நிறைய பேருக்கு குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்குது.
அந்த குழந்தையின்மை பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளவும், அதே போல் பின்னாளில் கர்ப்ப காலங்களில் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய நீரை சிறந்த முறையில் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த நீர்மூழ்கி கஷாயமானது பயன்படுகிறது. தொடர்ச்சியாக பெண்கள் இந்த நீர்மூழ்கி கஷாயத்தை ஒரு 3 மாதங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அது ஓவம் என்று சொல்லக்கூடிய கருமுட்டை உற்பத்தி திறனை அதிகமாக்கி இந்த குழந்தை பேறு ஏற்படுவதற்கு ஒரு நல்ல நிவாரணியாக பயன்படுகிறது. இப்படி ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி திறனை அதிகமாக்குவதற்கும், பெண்களுக்கு அந்த கருமுட்டையை உற்பத்தி திறனை அதிகமாக்குவதற்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய காரணங்களால் ஆண்கள் பெண்கள் என்று இரு பாலினத்தினரும் தொடர்ச்சியாக நாம் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மருந்து பொருளாகவும் உணவுப் பொருளாகவும் பயன்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கஷாயமானது நெருஞ்சில், பூலாப்பூ என்ற இந்த 2 பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கும்போது இந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு நல்ல ஒரு அருமருந்தாக பயன்படுகிறது. அதுபோல் சிறுநீர் தொற்று அல்லது நீர் சுளுக்கு என்று சொல்லக்கூடிய சிறுநீரில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் குறைத்து நாளுக்கு நாள் அதனால் ஏற்படக்கூடிய கிட்னி பாதிப்பையும் வந்து குறைப்பதற்கு இந்த பொருளானது பயன்படுகிறது. இப்படி இந்த நெருஞ்சில், நீர்மூழ்கி, பூலாப்பூ இந்த 3ஐயும் கலந்து காய்ச்சி வடிகட்டி குடிக்கும்போது நாள்பட்ட சதை அடைப்புகளையும் குறைப்பதற்கு நல்ல ஒரு அருமருந்தாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அற்புதமான நீர்மூழ்கியை அடிக்கடி பயன்படுத்தி